ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாஸ்தா வச்சு இன்றைக்கி அசத்தலான ஒரு டிஃபன் ஐட்டம் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தா ஃபஸ்ட் நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி ஃபஸ்ட்டு பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை அதில் போட்டுடலாம். தண்ணி சூடேறினதுக்கப்புறம் தான் பாஸ்தா போடணும். சூடேறாமல் பாஸ்தா போடக்கூடாது. பாஸ்தாவை போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா மல்லி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் இருந்ததுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா மல்லியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும், முழுசாக இருக்கக்கூடாது. நம்ம இதுக்கு வெறும் 3 மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா. இந்த 3 மசாலா மட்டுமே போதும் இதுக்கு. நம்ம பாஸ்தாக்கு மட்டும் தான் அதில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். அந்த மசாலாக்கு நான் உப்பு அதில் சேர்க்கலை. அதனால இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தா வேக வச்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் தனியாக. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்தர் நல்லா ஓப்பன் பண்ணி எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு இடத்துல மசாலா படாமல் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சட்டுன்னு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும், மறக்காமல் என் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.